தமிழர் வர்த்தக சங்கம் பெருமையுடன் நடத்தும் தமிழர் விழா மிகவும் உற்சாகமாக ஆரம்பமாகி இருக்கிறது. பெரிய சந்தோஷமா இருக்குது. தமிழர்கின்ற extrêmement coloré et en plus il y a des gens qui viennent de partout en dehors de Paris. மழை பெய்தாலும் எங்கட நிகழ்ச்சி நிரலின்படி ஆயிரக்கணக்கான பங்களிப்பை செய்து இந்த விழாவை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாட்டு கச்சேரி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இருக்குது. ஒரு 100 பாடல்கள் எழுதி இந்த 30ஆம் தேதி வெளியிடுறோம். வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சோமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்து லாச்சப்பல்ல, அதாவது பிள்ளையார் கோயில் திருவிழா நடக்க போது 30ஆம் தேதி. அதுக்காக வேண்டி இங்கே தமிழர் திருவிழா வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷமும் கொண்டாடினோம். 28, 29, 30ஆம் தேதியில் வந்து இங்கே தமிழர் திருவிழா நடக்குது. அந்த தமிழர் திருவிழாவுடைய தொடக்க நாள் இன்றைக்கு. அதைத்தான் காண போகிறோம். வாங்க காணொலிக்கு போய் இந்த தமிழர் திருவிழாவையும் இதனுடைய பயன்களையும் வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம் உறவுகளே. எங்களுடைய தமிழ் பேண்ட் குரூப் வந்து இசைப்பிரியா பேண்ட் குரூப் வந்து தயாராக இருக்கின்றது. அதாவது தொடக்க விழா தமிழர் திருவிழாவுடைய முதல் நாள் இன்றைக்கு. இங்கால பறைசைகள் அடுத்தது இங்கே குதிரை, உங்களுக்கு அப்படியே வந்து இங்கே நடந்திருக்கிற அலங்காரங்களையும் காட்டுறாங்க பாருங்கள். போன முறை வந்து சாரி, இந்த முறை வந்து அழகான தோரணங்கள், பூத்தோரணங்கள் போட்டிருக்காங்க. இங்கே அந்த கடைகளும் வந்து அலங்காரம் செஞ்சு கொண்டிருக்காங்க. இசை வாத்திய கருவிகள் முழங்க அவர்களுடைய அணிவகுப்பு இவர்களோடு இணைந்து வர்த்தக பெருமக்களும் தயவு செய்து அன்பான வர்த்தகர்கள் அனைவரையும் தமிழர் வர்த்தக மைய இடத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். நல்ல சுகம். சொல்லுங்க, இன்றைக்கு தமிழர் திருவிழா முதல் நாள். தமிழர் வர்த்தக சங்கம் பெருமையுடன் நடத்தும் தமிழர் விழா மிகவும் உற்சாகமாக ஆரம்பமாகி இருக்கிறது. நீங்களே நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து வர்த்தகர்களும் உற்சாகமாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களும், ஏராளமான மக்களும் வந்து எங்களோட கலந்து இந்த உண்மையில் எல்லாரும் எங்களோட கரங்கோர்த்து இந்த விழாவை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தற்போது நீங்கள் பார்த்தாலும் எதிர்பார்க்கலாம் 3 நாள் நீங்கள் எதிர்பாராத மலிவு பணிகள் எல்லாம் எல்லா வர்த்தக நிலையங்களிலும் மலிவாக போட்டிருக்கிறார்கள். மக்கள் நீங்கள் வருகை தந்து இன்று நாளையெல்லாம் வந்து நீங்கள் சாமான் எடுக்கிறேன்னு சொன்னால் நெருக்கடிகள் இல்லாமல் தாராளமான சாமான் எடுக்கலாம். 3 நாளும் மலிவு விற்பனை ஒரே மாதிரியாகவே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கூடுதலான மலிவாகவும் இருக்கும். நீங்கள் வெளியில் கடை போடுவீங்க நோமலாக இன்றிலிருந்து வெளியாளெல்லாம் கடையில் போடலாம். அவர்களுடைய மக்கள் எவ்வளவு கூடுகிறார்கள் என்று பார்த்து அவர்கள் அதை செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். மற்றது இன்னொரு நிறைய மக்களுடைய கேள்வி உண்டு, ஏன் வெளி இடங்கள்லேருந்து வந்து ஆக்கள் கடை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறீங்களாமே? அது வந்து வர்த்தக நிர்வாகம் அது எடுத்தது. என்னென்னு சொன்னால், இங்கு உள்ள வர்த்தகர்கள்லாம் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பங்களிப்பை செய்து இந்த விழாவை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வர்த்தகர்களுக்கு இடையூறுகள் வரக்கூடாது என்ற நீதிக்காகத்தான் நாங்கள் அதை செய்துகிறோம். இதற்கு எல்லா வர்த்தகர்களும் நீங்கள் ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று சொல்லி நம்புகிறோம். மற்றது இப்போ வந்து லாச்சப்பல்ல வந்து சரியான செக்யூரிட்டி பிரச்சனையில் வந்திருக்கு, களவுகள் நடக்குது. அதுக்கு ஏதாவது வர்த்தக சங்கம் செய்யணும்? ஆமாம், வர்த்தக சங்கத்தால் 25க்கு மேற்பட்ட
செக்யூரிட்டி பாதுகாப்பு அமைப்புகள் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கின்றோம். அத்தோடு நம்முடைய காவல்துறை, நம்முடைய பிரான்ஸ் போலீஸும் வந்து எங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும், இன்றைக்கு 3-4 கமியூன்கள் அவர்களும் நின்று எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் நீங்கள் பயம் இல்லாமல் வரலாம். நீங்கள் சுவிட்சர்லாந்துக்கு போனா அங்கே வந்து லாச்சப்பலுக்கு வரது பயமா இருக்கா? இல்லை இல்லை இல்லை, அப்படி என்று இல்லை. தாராளமான பாதுகாப்பு இருக்கின்றது. நீங்கள் எந்த பயமும் இன்றி லாச்சப்பலுக்கு வந்து செல்லலாம். அப்படியே இந்த வீதிகளை சுற்றி வரும் பொங்கல் விழாவில் நடக்கிறதானே. லாச்சப்பல் வீதிகள் கொஞ்சம் வெறிச்சோடி கிடக்குது. வீதிகள் எல்லாம் என்னோட கிழமை நாள் தானே கொஞ்சம் நேரத்துக்கு தொடங்கிட்டது. லாச்சப்பலுடைய முக்கிய வீதி உண்டு. அப்படியே போலீஸ்கள் வந்து எங்களுக்கு உதவியாக வழி நிறுத்தி ஒரு பக்கம் டிராஃபிக்கை வழி நிறுத்தி எங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். மெயின் ஏரியாவோட டிராஃபிக்கை வந்து நிப்பாட்டி எங்களுக்கு எங்களுடைய அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்குது. ஜெர்மனிலேருந்து வந்துருக்கிறீங்களா? திருவிழாவாக வந்து நீங்கள் சொல்லுங்கள், என்ன எப்படி உங்களோட கருத்து? பெரிய சந்தோஷமாக இருக்குது. தமிழர்கின்ற உரிமையை கொடுத்து எடுத்ததுக்கு பிரான்ஸுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேணும். அடுத்தது மக்கள் எல்லாம் அப்படியே இன்றைக்கும் ஒற்றுமையாக இருந்து இந்த தமிழர் திருவிழா ஒவ்வொரு வருஷமும் செய்ய வேணும் என்று விரும்புகிறேன். அக்கா வந்து தமிழர் திருவிழாவாக்கு வந்தீங்களா? லாச்சப்பல் பிள்ளையார் கோயில் திருவிழா? நான் தமிழர் திருவிழா பார்க்குறேன். தமிழர் திருவிழா தான் வந்தீங்க. நான் இத்தனை வருஷமாக பரிசில் இருக்கிறேன், இன்னும் பார்க்கல. இந்த முறை ஸ்பெஷலாக இது பார்க்க வேணுமன்றதுக்காக வேண்டிய இதில் வந்து நிற்கிறேன். பாருங்க, வாகனங்கள் எல்லாம் எங்களுடைய முதல் நாள் ஊர்வலத்துக்காக வேண்டி நிப்பாட்டி என்னுடைய பாரிஸ் ஆட்கள் ஒத்துழைப்பு வழங்கினோம். ஆடுங்க ஆடுங்க. வணக்கம். இன்றைய தான் ஆரம்பிச்சிருக்கோம். 2 நாள் 3 நாள் சிறப்பாக அமையும். நல்ல நடக்கும். என்ன மக்கள் எதிர்பார்க்கலாம்? இங்க பல்நாட்டு மக்களும் கலந்து கொள்ளும். 3 நாளும் என்ன எதிர்பார்க்கலாம் மக்கள்? எல்லாம் கடையில மற்ற சோல் போட்டிருக்கணும். அந்த மாதிரி சிறப்பாக நடக்கும். அப்போ இன்றைக்கே வெளியில எல்லாம் கடை இன்றைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க போட்டுக்கலாம். 3 நாள் வந்து அந்த மாதிரி கடை ஊர் மாதிரி இருக்கு. எத்தனை மணிக்கு தொடங்க, எத்தனை மணிக்கு முடியும்? இன்றைக்கு மத்தியானம் 1 மணி 2 மணி துவங்கி இருக்கு. பின்னர் 6-7 மணிக்கு முடியும். அதே மாதிரி நாளைக்கு மதிய டைம் தான். அங்கே ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா தேரோட ஃபுல்லா லாச்சப்பல் கடைக்காரர் எல்லாம் தயாராக இருக்கிறது. எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. நன்றி. நீங்களே பாருங்க எப்படி இருக்கிறாங்க. ஓகே, நன்றி அண்ணா. பாருங்க, நீங்களே பார்த்து கொள்ளலாம். ஸோ நாளண்டைக்கெல்லாம் என்ன விசேஷமாக இருக்கும். நாங்கள் போய் கலந்து கொள்வோம் அப்படியே எங்களுடைய ஊர்வலத்தில். இப்போ தொடக்க விழாக்கள் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நல்ல சிறப்பாக வடிவாக சின்ன பிள்ளைகள் நல்லா செய்திருந்தேன். ஆமாம் ஆமாம், ஆசையாக இருக்குது பார்க்க. அடுத்த 10 மணி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போகிறீங்களா?
10 மணி மட்டும் நிற்கலாம். மழை விட்டால் பரவாயில்ல. அரங்கத்துக்கு அழைக்கின்றோம். அப்போ நீங்கள் சொல்லுங்க, நீங்களும் பிரான்ஸா இல்லாட்டி ஜெர்மனா? நிகழ்ச்சிகள் வரிசையில் அடுத்ததாக இப்போது தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் தலைவர் திரு முரளி முத்துராஜன் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையை இங்கே இப்பொழுது வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. உங்களை சந்தித்தல சந்தோஷம். அதாவது தமிழர் திருவிழா தொடங்குது. ஆமாம். எப்படி இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. காரணம், எங்களுடைய பண்பாடுகளை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிற ஒரு நிகழ்வாக இது அமைஞ்சிருக்குது. நான் ஒரு 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன், ஃப்ரெஞ்சிலையும் தமிழ்லையும், எங்களுடைய கலாச்சாரம் குறித்து. அது அநேகமாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழர் திருவிழாலையா? ஆமாம், திருவிழாவில். அதே நேரத்தில் நான் ஒரு 100 பாடல்கள் எழுதி இந்த 30ஆம் தேதி வெளியிடுறோம். இந்த விநாயகர் ஊர்வலத்தில் அந்த பாடல்கள் விற்பனைக்கு வரும். அது நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே கல்லறை ரகசியங்களோட ஒரு படம் எடுத்த நாங்கள் அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கான சில வேலைகள் செய்கிறதுக்கு பொருளாதார சின்ன நெருக்கடிகள் காரணமாக இந்த சிடியில் விற்பனை செய்து அதன் மூலமாக அந்த படத்தை வெகு விரைவில் நாங்கள் வெளியிடுவோம். எப்போ எடுக்க தொடங்கி நீங்கள் இந்த படம்? 3 ஆண்டுகள் ஆயிட்டு. நான் 3 மொழிகளில் அதை எடுத்தேன். பிரெஞ்சு, தமிழ், சிங்களம். அதால் தான் கொஞ்சம் நாட்கள் எடுத்துட்டு டப்பிங், நான் அனைத்து வேலைகளும் இந்தியாவில் தான் செய்தேன். நான் இந்திய திரைப்பட நடிகர்களும் நடிச்சிருக்கிறாங்க. இதுதான் நான் இப்போ வெளியிட போகிற இந்த சிடி. 100 பாடல்கள். இது பக்தி, சமூக சீர்திருத்தம், மனமுடைஞ்சவர்கள், கஷ்டப்படுறவர்களுடைய மனநிலைகளை குறித்த ஒரு தத்துவ பாடல்களாகவும் இதில் எல்லாம் கலந்த ஒரு பாடல்கள். 30ஆம் தேதி எங்களுடைய உறவுகளுடைய ஆதரவு அண்ணா எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாக தம்பி, அதுதான் எதிர்பார்த்திருக்கிறேன். எங்கே சந்திக்கலாம் உங்களை? 30ஆம் தேதி இங்கேயே சந்திக்கலாம். உங்கள் கோபாலன் கிட்ட தான் நாங்கள் இது போடுற ஐடியாவில் இருக்கிறோம், சால் போடுறதுக்கு இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சேனலை நான் பார்க்குறேன். நான் இது மிகவும் மீண்டும் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்று நீங்களும் நல்லா இருக்கணும். எங்களை போன்ற கலைஞர்களை நீங்கள் ஊக்குவித்து எங்களையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தீர்கள்ன்ற நம்பிக்கையில். அப்படி இல்லை தம்பி, நீங்கள்லாம் இன்றைக்கு இந்த இடையே சமூகத்தை இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பணி செய்துட்டு மக்களுக்கு எடுத்து காட்டுற பணி செய்துட்டு இருக்கிறீங்க. இது வளரணும். உங்கள் பணி தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி, வணக்கம். இன்னைக்கு பார்க்குறீங்க தானே, இன்னைக்கு கோலாகலமாக இந்த கொண்டாட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த ஊர்வலம், அலங்காரம், மியூசிக் எல்லாத்தோட இன்னைக்கு கொடியேற்றி இந்த 4ஆம் வருஷத்து தமிழர் திருவிழா ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் எல்லாரும் கலந்துட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். என்னென்ன கடைகள், என்னென்ன இதெல்லாம் போட்டுருக்கீங்க? பாட்டு கச்சேரி, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாமே இருக்குது. மக்கள் விரும்புகிற மாதிரி. கிளைமேட்டும் நமக்கு இன்றைக்கி ஆதரவாக தான் இருக்குது. எல்லாரும் சந்தோஷமாக மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்பட்டிருக்கு. நிறைய போலீஸ்கள் எல்லாம் கேட்டிருக்கோம். முன்னாடியே பாருங்கள், இதுக்கே நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
அதே மாதிரி செக்யூரிட்டி வைஸ் எல்லாமே ஒழுங்கு பண்ணியிருக்கோம். எல்லா ப்ரொமோஷன், அதாவது ப்ரொமோஷனில் இருக்குது. அதாவது நம்ம வர்த்தகர்கள் எல்லாரோட ஆதரவோடு இதை செய்துட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துட்டு தரமான நிகழ்ச்சியையும் தரமான பொருட்களையும் எடுக்கலாம். ஆமாம், கட்டாயமாக எப்பவும் போல. செப்பல்ல வந்து கிட்டடியில் வந்து எரிஞ்சன்னு சொன்னீங்க தானே, அதான் பாருங்க எப்படி கிடைக்காதுன்னு சொல்லி சாமான எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. இதுதான் எரிஞ்ச இடம். அப்படி நாங்கள் எங்களுடைய திருவிழாட போய் திரும்ப இணைஞ்சு கொள்வோம். வணக்கம் வணக்கம். கொஞ்சம் சோகமாக இருக்கிறீங்க. என்ன மழை வரப்போதோட ஒரு பயமாக கிடக்காது. கிடக்குது வானம். இல்லை, அதாவது நல்ல வெயில் அரைச்சது. தற்போது கொஞ்சம் மங்களாக இருக்கிறபடியால் கொஞ்சம் யோசனையாக கிடக்கு. அப்படி போகுது தமிழர் திருவிழா கூட. உண்மையில் இந்த வருஷம் 4வது தடவையாக இந்த தமிழர் திருவிழாவை தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் ஏற்பாடு செய்திருக்கிறது. உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் சரியாக 1 மணிக்கு தான் தொடங்க இருந்தோம். ஆனால் காலநிலை சிறுகேடு காரணமாக கொஞ்சம் நேரம் தாமதித்து விட்டது. இருந்தாலும் பரவாயில்லை. நிறைய வர்த்தகர்கள் உறவுகள் நிறைய எங்கே வந்திருக்கிறார்கள். அதை இட்டு மிக்க மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். சத்தியன் இசை கச்சேரி இருக்கிறது. அதில் வந்து இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சத்தியன், மாலதி இருவருடைய நிகழ்வுகள் இருக்கிறது. பிரான்ஸ் கலைஞருடைய பாட்டு இருக்கிறது. மற்றது மேலதிக தகவல் உண்டு. சனிக்கிழமை இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்றார் ஒரு இசை நடன கலைஞர். அவருடைய நடன நிகழ்வும் இடம்பெறும். என்ன மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறீங்க? அனைத்து உறவுகளும் இந்த இடத்துக்கு வாங்கோ, உங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாங்கோ. அப்போ தான் நம்ம அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய கலை கலாச்சார தமிழருடைய அடையாளங்களை நாங்கள் அழிய விடாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே சிறியவர்களையும் இந்த இடத்துக்கு அழைச்சி கொண்டு வாங்க. நன்றிண்ணா. நன்றிண்ணா. சரி, அப்படியே சுற்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் நடக்கிற திடலுக்கு வந்தாச்சு. கருத்தா சொல்லுங்க தமிழர் திருவிழாவை பற்றி. நல்லா இருக்குது. நல்லா இருக்கிறா. முதல் தடவையா வாரீங்க? முதல் தடவையா இல்லாட்டி வருஷம் வருஷம் வாரீங்களா? அப்படி இருக்கா நிகழ்வுகள்? உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. பிரான்ஸ் நாட்டில் ராஜபல்ல நல்லா இருக்கு. தமிழர்கள் பிரச்சனை இல்லை. எங்கள்கிட்ட தமிழர்களுக்கு தேவையா இந்த நடத்துறது? அப்படி சொல்லுங்க. கூட அப்படியே நடந்தது எங்கள்கிட்ட தமிழன் கலாச்சாரம் இதெல்லாம் வளரும். நான் நிறைய நாளாக வந்து கொண்டு இருக்கேன். ரொம்ப வருஷமாக வந்து வருஷமா இருக்கிறீங்க? நான் 10 வருஷத்துக்கு அப்போ தொடங்கிலேருந்து வாரீங்க. இதுக்கு நான் நிறைய வந்திருக்கேன். எங்கிற மருமகள் இருக்கிறாங்க, ட்ரம் செட் அடிக்கிறாங்க. அண்ணன் எல்லாம் அடிக்கிறாங்க. மேலும் அடிக்கிறாங்க. Donc c'est le festival Tamoul qui va durer pendant 3 jours et aujourd'hui c'est le premier jour. Quelle question en toi par rapport à la fête de Ganesh là? Ouais. Il y a beaucoup de Français, je pense qu'il y a beaucoup d'habitants en France qui pensent que on salit les routes et tout ça. Non, je pense pas. Non. Qu'est-ce que tu penses et qu'est-ce que tu as envie de dire à eux? Bah non, on salit absolument pas. En plus, le défilé, la plupart des gens sont pieds nus et il y a toujours devant des gens de la municipalité qui, avec des jets d'eau, nettoient la rue. Donc, et j'ai vu toujours après le défilé, il y a un nettoyage qui est fait par la ville de Paris. Donc non, il n'y a pas de souci, quoi. Et qu'est-ce que tu penses de la fête de Ganesh et tout ça? Moi, c'est une fête que j'adore parce qu'est-ce que ça donne en plus pour la ville de Paris? Voilà, c'est extrêmement coloré et en plus, il y a des gens qui viennent de partout en dehors de Paris. Des gens qui viennent de province et même de l'étranger.
J'ai notamment cette année des amis qui viennent de Chine et je leur ai proposé de participer au défilé, quoi. Ils sont super enthousiastes parce qu'ils n'ont pas ça dans leur pays et ils ont vraiment hâte d'être dimanche en fait pour voir le défilé de leurs propres yeux. Et si tu as envie de dire quelque chose à les gens qui critiquent par rapport à notre fête, qu'est-ce que tu voulais dire? Non, il n'y a pas de raison de critiquer, il suffit de venir et de partager un très bon moment tous ensemble. Merci. Voilà, je t'en prie. என்ன டெண்டுகளே மழை அடிக்குது. சரி, நான் இந்த காணொலியை வந்து இதோட வந்து நிறைவு செஞ்சு கொள்றேன். இன்றைக்கு சரியான மழை வந்தபடியால் அடாத மழை பெய்தாலும் எங்கட நிகழ்ச்சி நிரலின்படி அனைத்து நிகழ்வுகளும் இடம்பெறும். எல்லாம் அந்த மாணிக்க விநாயகன் எங்களுக்கு அருள் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிசு தமிழன் மற்றும் எங்களுடைய தமிழர் வர்த்தக சங்கம். பாய் பாய். கணநாதன் பக்தர்கள் குறை தீர்க்கும் குணநாதன் விநாயகனை நாளும் கைகொடுவோம். இல்ல முழு முதற் கடவுளாய் முன்னிற்பவன் ஒற்றினையாவும் ஈர்க்கின்றவன் ஐந்து கரம் கொண்டு ஆழ்கின்றவன் ஐந்து கரம் கொண்டு ஆழ்கின்றவன் சங்கரன் புதல்வனவன் கடநாதன் விநாயகனை நாளும் கைகொடுவோம்.